ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைட் காஸ்டிங் ரீல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். பார்த்துட்டு வந்து நம்ம மாட்டி நம்ம வந்து மீன் பிடிச்சி காட்டுவோம். இங்கே பாருங்கள் உள்ளே இப்படி உள்ளே காமி அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே திறந்து பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அந்த ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டைப்படி கீழே போட்டுருவோம். அதை வந்து நமக்கு தேவைப்படாது. எடுத்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோன் அடிச்சிட்டாங்க வாங்கியிருக்கோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சுற்றுற மாதிரி வாங்கியிருக்கோம். நமக்கு வந்து ரைட் சைடு தான் வாட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எவ்வளோன்னா இது நம்ம வந்து 1200 தானே, 200 அதிலே போட்டிருக்க மாதிரி 1200 வாங்கிடலாம். நம்பர்களே நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விரால் மீன் பிடிச்சி வீசி மாட்டுதானுங்கிற செக் பண்ணுவோம். வீசி விரால் மீன் பிடிக்கிற அன்னைக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம் பிரைட் லைனு. அந்த அதை வந்து மாட்டி தூண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்துங்க இது என்னென்னா தெரியாது. இது வந்து இங்கே வேணா கீழே காமி அப்படியே காமிக்கிறேன். பார்த்துங்க நம்ம வந்து இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம லைனு தான் அதனால் இது என்ன இதெல்லாம் தெரியாது. நான் யூஸ் பண்ணியிருப்பேன். காட்டிடுமா? அதை கட்டணும். அதை கட்டணும் உள்ளே கொடுத்து தெரியும்டா. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லாக் இருக்கும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து வெளியில் வந்துடும். அதை கீழே வச்சுட்டு அண்ணே மேக்னெட் மாதிரி இருக்குது. சிறக்கு சர்க்கிளில் இருக்கிற இந்த ரீலை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இந்த உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம அந்த கட்டிக்கிடுவோம். கட்டிடுவோமா? அதுக்குள்ளே கொடுத்து கட்டணும். உள்ளே கொடுத்தாண்டா கட்டணும்டா. தெரியும்டா. ஐயோ எடுக்கிறதுக்கெல்லாம் அவசரப்படுறானே. கட்டிடுவோம் கட்டிடுவோம் சொன்னேன். அதனால சொன்னேன் தண்ணிக்குள்ள நினச்சலாம் கட்ட சொன்னாங்க. எப்படி வேணால் கட்டிக்கலாம். நாம் அது போடையில தண்ணிக்குள்ள நனைஞ்சிடும். அது இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓட்டை. அந்த ஓட்டைக்குள்ளே கொடுத்து மேலே அப்படி வாங்கிடுவோம். உள்ளே கொடுத்து வாங்கிட்டு சைடில் விடு. சைடில் தான்டா விடும். ஏன் அவசரப்படுற விட்ற உனக்கு விட்டாங்காட்டிக்கு ஆட்டுறாங்க கருவம். சை கட்டிடுறோமா? கட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம். அதில் இங்கே காமிக்கிட்டதில் சுருக்கு மாதிரி போட்டு அந்த சுருக்கு வந்து நம்ம இதில் மாட்ட போகிறோம். இதில் அந்த ரீலோட தொண்டில் இது பார்த்திங்கன்னா இந்த இப்படி சுருக்கு மாதிரி வந்துடும். இந்த சுருக்கு மாதிரி வருதா, இதை வந்து நம்ம உள்ளுக்கு அதில் போட்டுக்க போகிறோம். நல்லா போட்டு இழுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா 2 சுற்று கூட சுற்றிக்கலாம். இப்படி 2 சுற்றிட்டு பாருங்க லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரவே வராது. உள்ளே மாட்டி லாக் பண்ணிடுவோம். இந்த இழுத்துக்கு வேணும். இது இழுத்துப்படி இது லைட்டாக ஓகே. அப்படியே இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம சுற்றிக்க வேண்டியது. சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. சுற்றிடுமா? சுத்து. இங்கே ஃபுல்லாக பிடிக்காம அடிக்காம சுத்து இரு. இங்கே பின்னுதுரா. அதான் கீழே அதை கீழே வேறு சுற்றுது. இந்த ஏதாச்சும் மாட்டினா நல்லாயிருக்கும். வேண்டாம் கையில் மாட்டிக்கிறேன். கையில் மாட்டிக்க சுற்றிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஏற்றிடுவோமா? அளவுக்கு மீறினால் இருடா ஓரளவுக்கு ஏற்றிக்கிறேன்டா. ஓரளவுக்கு ஏற்றிக்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைட் காஸ்டிங் ரீல் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நார்மல் ரீல் தான் வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைங்கிறனால புதுசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். போதுமையா? பின்ன ரொம்ப லாங்கு போகாதடா. அது ஓரளவுக்கு ஏற்றிக்கிறோம்டா. சுற்றி போதும்னு நினைக்கிறேன். லைட்டாக விடு என் கையில் பின்னிக்குது. ஓகே நண்பர்களே, கட் பண்ணிக்கிடுவோம். ஆமாம் இந்தபடி இழுத்தபடி
அவ்வளோதான். இப்போ தான் வந்து ஏற்றணும். இதெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம தூண்டில் மாட்டி நம்ம தவளையை மாட்டி விட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தவளை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்துருக்க மாதிரி வண்டி சைடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. பார்த்தீங்களா, ஒரு கருப்பு தவளை. இது வந்து கருப்பு தவளை, கிராண்ட் மதர், 200 இது இது வந்து ஒரு லைட்டாக ஒரு பச்சையும் கருப்பு சேர்ந்தது. அது மஞ்சள், அது மஞ்சள் கருப்பு சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு தவளை. இது ரோஸும் மஞ்சள் சேர்ந்தது. இதில் வந்து நான் எதை ஃபஸ்ட்டு போடுவேன்? ஃபஸ்ட்டு அந்த பிளாக்கை போடு, 200 கிராண்ட் மதரை போடு. கிராண்ட் மதரா? முதல்ல அந்த கருப்பை போட்டு செக் பண்ணிடுவோமா? அது சொல்லி தானே கொடுத்தாரு கிராண்ட் மதர். அதுக்கு முதல்ல நம்ம ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழைய துணி தான் யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ரீல் வாங்குற கொண்டு தான் காசு இருந்துச்சு. துணி வாங்க காசு இல்லை, அதனால் கோச்சுக்காதீங்க. இதிலே போட்டு மாட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 காடி இருக்கா. அந்த காடியை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாட்டிக்கிறோம். ஆல்ரெடி தெரிஞ்சவளுக்கு வந்து நம்ம சொல்லலை, நம்ம புதுசாக பார்க்குறவளுக்கு நம்ம மாட்டி காமிச்சிருவோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காடி இருக்கும். கரெக்டாக அந்த காடி வந்து மேலே வச்சு அப்படியே நம்ம டைட் வச்சுக்கிறோம். சவுண்டை கொள்ளடா டே. ஓகே, நம்ம இன்னொரு லாக் இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். 2 லாக்கா? இதுக்குள்ளே தூண்டி கிடையாது, இது வந்து நான் நார்மல் தூண்டிட்டேன். அதுக்கு வந்து பைக் ரேசிங் ரீல் தனியாக 2 தனியாக வந்துடும், தனியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த வச்சு நம்ம லாக் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நரம்பு உள்ளே விட்டுருவோமா? இதுக்குள்ள தவளையை வந்து பிரித்து பார்த்துருவோமா? சரிங்க. ஷிஃப்ட் என்னங்க இவ்வளோ வேகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஸ்பின்னர் பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் தோடு மாதிரி தொங்குது. தோடு ஃபஸ்ட்டு தவளை வாங்கி கையில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம தவளைலாம் வாங்கி போட்டதில்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா தவளை வாங்கி கையில் வச்சுருக்கோம். மொதல் தவளை நம்ம வந்து நான் ரீலை வந்து தூண்டில் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ராடு வந்து கட்டிக்க போகிறோம். அந்த இதில் வந்து நான் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இதுன்றனால வந்து எதுவும் நினச்சக்கூடாது. நம்ம முதல் தடவை சும்மா கொத்துக்கு முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தபடி செட் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து பெரிய ஸ்பின்னர், ஒன்று வந்து சின்ன ஸ்பின்னர். ஓகே, நல்லா ஒரு 5-6 முடிச்சு போட்டேன். அங்கே சரி வாங்க நண்பர்களே, ஈஸி பார்ப்போம். தவளை வந்து ட்ரையல் பார்க்க போகிறான். மூக்கில் விட்டு இருக்கிறாத ஈஸு. ஆட எங்கனே விழுந்துருச்சு, ஓங்கி வீசில் நம்மள எங்கனே விழுந்துருச்சு. மக்களே எந்த வரங்க இருக்குது தவளை. இல்லை லாங் வீசி பார்ப்போம்ல. இந்த நேரம் தான் ஃபோன் அடிப்பாங்க. இப்படி வீசியா லாக் ஆகுதுடா மக்களே, பாருங்க லாக் ஆகுது. லாக் ஆகுது. இது ட்ரைனிங் உள்ள மட்டும்தான் இந்த மாதிரி வீச முடியும். இந்த ரீலில் மற்ற எல்லா ரீல்லையும் வீசிடலாம் யாருன்னாலும். இது வந்து ட்ரைனிங் உள்ள மட்டும்தான் வீசலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியான லாக் ஆகிருக்கா? லாக் எடுத்து விடு. சிரமம் தானோ? நம்மளுடைய தூண்டில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அந்த ஆற்றுல வந்து வீசி பார்க்க போகிறோம். எப்படி போகுது, எப்படி மாட்டுது அப்படிங்கிறத இன்னைக்கு செக் பண்ணிடுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா முன்ன அப்படின்னா வந்து வீசி பழக்கம் இல்லை நண்பர்களே. அதனால் பார்த்திங்கன்னா வந்து வீசி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஏன்னா வந்து நம்ம வாங்கினது தான் வந்து தூண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம தவளையும் பார்த்திங்கன்னா வந்து பாருங்க, தவளையும் பார்த்திங்கன்னா வந்து மாட்டியாச்சு. நேற்று வேறு தவளை பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிழிச்சி வீசியாச்சு, பிஞ்சு வச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வேறு தவளை போட்டிருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா வந்து கருப்பு தவளை போட்டிருந்தோம். அதாவது நேற்று சாயந்தரம் போட்டிருந்தோம். சரியாக மாட்டல, காலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் வந்திருக்கோம் நண்பர்களே. வீசி பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து லாக் வந்து கீழே இருக்குது. இதை அப்படி அமைக்கி பிடிச்சிட்டு ஒருத்த கையில் வீசிட்டு வந்து வீசினோம்னா போகும். நண்பர்களே, ஃபஸ்ட் அட்டம்ப்டே பார்த்தீங்கன்னா அந்த நூல் சிக்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பைட் காஸ்டிங் ரீலில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பிரச்சனையே. நூல் வந்து சிக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம நார்மலே வாங்கியிருக்கலாம். அவசரப்பட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கான் சொல்லிட்டு வாங்கினா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும் போலையே.
இந்த கொஞ்சம் தூரத்தில் என்ன வீசி பார்ப்போம். நண்பர்களே, நமக்கு இந்த ரீல் வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கினா கடைசியில் பார்த்திங்கன்னா எப்படி வீசுறது என்னன்னே தெரில நண்பர்களே. நானும் வீசிக்கிட்டே இருக்கேன், இன்னொரு பார்த்திங்கன்னா சிக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வேறு ரீல் தான் போட்டு நம்ம வந்து பிடிச்சி காமிக்கிறேன். வேறு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்னா ரொம்ப நேரம் வீசிக்கிட்டே இருக்கான். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீசவே தரல. ஏன்னா நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஓகே நண்பர்களே, பாய்.